சர்வதேச நீதிமன்றமாவது மண்ணாவது எங்களை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு நெதன்யாகு கொக்கரிச்சிருக்கிறாரு. மத்திய கிழக்கில் போர் இன்னும் தீவிரமாக போகுது. இது ஒரு பிராந்திய போராக கூட மாறக்கூடும் அபாயம் இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. யமன் ஒன்றும் புள்ளப்பூச்சி கிடையாது. யமனை தொட்டவங்க கண்டிப்பாக கடுமையான பதில் விளைவுகளை சந்தித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. عملية عسكرية مشتركة بعدد كبير من الصواريخ البالستية والبحرية والطائرات المسيرة استهدفت سفينة أمريكية كانت تقدم الدعم للكيان الصهيوني. إن العملية جاءت كرد أولي على الاعتداء الغادر الذي تعرضت له قواتنا البحرية من قبل قوات العدو الأمريكي يوم الأحد 18 من جمادى. சர்வதேச நீதிமன்றமாவது மண்ணாவது எங்களை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு நெதன்யாகு கொக்கரிச்சிட்டு இருக்காரு. மத்திய கிழக்கில் போர் இன்னும் தீவிரமடைய போகுது. அது ஒரு பிராந்திய போராக மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. காசா யுத்தம் தொடர்ந்து நடந்ததுன்னா இனி வர்ற நாட்களில் இந்த போராளி குழுக்கள் தன்னுடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகிறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த போர் 100 நாட்களை தாண்டி இஸ்ரேல் தொடர்ந்து காசா பகுதியை ஆக்கிரமித்து அங்கே இருக்கிற அப்பாவிகளெல்லாம் படுகொலை செஞ்சுட்டு இருந்ததுன்னா இந்த 100 நாட்களுக்கு அப்புறம் அந்த போராளிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அவருடைய தாக்குதலை அதிகப்படுத்துறதுக்காக எல்லா முயற்சிகளும் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இந்த போர் மேலும் அதிகமாக பரவறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த அமெரிக்காவோட முழுமையான இலக்கு என்ன அப்படின்னா, இந்த மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது தான். இதுக்கு தான் இஸ்ரேலை செலவு பண்ணி குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த இஸ்ரேலோட நெதன்யாகு பண்ணுற அட்டகாசமோ அட்டூழியமோ யார் சொல் பேச்சு கேட்காம நம்ம என்ன சொன்னாலும் இந்த வல்லரசுகள் கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணுற கொடுமைகள் இன்றைக்கி அவங்கள சர்வதேச நீதிமன்றம் கூண்டில் ஏற்றி கைகட்டி நிற்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதனால் ஜோய் பைடனும் இந்த இஸ்ரேல் மேலே நெதன்யாகு மேலேயும் பயங்கர கடுப்பில் இருக்கார். இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரே வழி ஒன்று இஸ்ரேலை கழட்டி விட்டு மிடில் ஈஸ்ட்லேருந்து காலி பண்ணிட்டு போகணும். இல்லை அப்படின்னா ஈரான் மேலே அட்டாக் பண்ணி 3ஆம் உலகப் போரை துவக்கணும். 3ஆம் உலகப் போர் துவங்குது அப்படின்னா அதோட விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னா உலகத்தோட பொருளாதாரம் பிரிக்ஸ் கையில் போயிடும். ஹலோ அமெரிக்கா, உங்களோட சொத்துக்களான உங்களோட இராணுவ தளங்கள் பஹ்ரைனில், குவைத்தில், ஈராக்கில், சிரியாவில், கத்தாரில் இங்கே எல்லாம் இருக்கிற உங்களோட இராணுவ தளங்களை பத்திரமா பார்த்துங்க. எந்த நேரமும் அவையெல்லாம் அடித்து தரைமட்டமாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சில்லிங் வார்னிங்கை யூஎஸ்க்கு ஹசன் நசரல்லா கொடுத்துருக்கிறாரு. சமீப காலமாக இஸ்ரேல் லெபனான் மீது முழு வீச்சில் போர் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹசன் நசரல்லா தெளிவான பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இஸ்ரேல் எங்களை முழு வீச்சில் தாக்க வரீங்களா? வாங்க வாங்க, வெல்கம், உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். உங்களை தாக்கி அழிக்கக்கூடிய உங்கள் மீது முழுமையான போர் நடத்தி உங்களை முழுமையான தாக்கி அழிக்கக்கூடிய எல்லா விதமான பலமும் தன்னம்பிக்கையும் ஆயுதங்களும் பயிற்சியும் எங்களிடம் தேவைக்கு அதிகமானதாக இருக்கிறது. நீங்கள் வாங்க, உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு தெளிவான ஒரு மெசேஜை இஸ்ரேலுக்கு ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா கொடுத்துருக்கிறாரு. இஸ்ரேலோட முன்னணி தேசிய பத்திரிகை ஹாரெட்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை. அதில் ஒர்க் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட் நெஹமியா ஸ்டோர்சஸ் அப்படிங்கிறவர் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறாரு. நெதன்யாகு இஸ்ரேலை ஒரு வீக்கான நாடாக மாற்றிட்டார். அவர்னால் ஒரு வார் நடத்த முடியல. அமெரிக்காவோட அவசர உதவி இல்லாமல் அவர்னால் எதுவும் பண்ண முடியல. அவர் ப்ராமிஸ் பண்ண எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் அவர்னால் அச்சீவ் பண்ணவே முடியல. நம்ம ஹமாஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. நம்ம ஹமாஸை அழிக்கவே முடியாது. இன்றைக்கி ஜோய் பைடனும் நெதன்யாவுக்கு எதிராக திரும்புகிற நிலைமையில் தான் இருக்கார். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த நெதன்யாகுவோட அரக்கத்தனம், மூர்க்கத்தனம், யாரோட சொல் பேச்சு கிடைக்காம பிடிவாதம், இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம், தப்பான பிளானிங் உட்பட இந்த மோசமான குணங்கள் இன்றைக்கி அவரை இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வரல கொண்டு போய் கை கட்டி நிறுத்த வச்சிருக்கிறத கண்டு ஜோய் பைடனும் அவர் மேலே செம கடுப்பில் இருக்கார் அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு.
இந்த செய்திகளை கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்தது. அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையை சுற்றி மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறதா செய்திகள் வந்திருக்கிறது. அதனால் வெள்ளை மாளிகையில் தேவையில்லாமல் அதிகப்படியாக இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் வெளியே போக சொல்லியிருக்கிறாங்க. தேவையான ஸ்டாஃப், அவசியமான ஸ்டாஃப் அவங்கள தவிர மற்ற எல்லாம் இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த வெள்ளை மாளிகையோட மேல் மாடத்துலேயும் அதை சுற்றிலையும் ஆயுதம் ஏந்திய இராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது.